ஹலோ பசங்களா, நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டே 5th டேயோட ரிவிஷன்ல இருக்கும். கம்ப்ளீட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நம்ம ரீநீட்டுக்கான இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மொத்தத்தையும் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம் இந்த ஒரே வீடியோல. ஸோ அப்போ ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ எப்பவும் பார்க்குற மாதிரி ஒரு 10 டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ கண்டிப்பா நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே. ஸோ அப்போ லாஸ்ட் 4 டேஸ்க்கும் நம்ம இதே மாதிரி போட்டிருக்கோம். அண்ட் தென் 7 டேஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த 7 டேஸ்ல பார்க்குற டாபிக்ஸை கண்டிப்பா மறக்காம நீங்களும் படிங்க. ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். மொத்தமாவே பார்த்தீங்கன்னா நமக்கு 4 சாப்டர்ஸ் தான் இருக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட் எஸ்பிடிஎஃப் பிளாக்ஸ். ஓகே. ஸோ அப்போ எப்பவுமே நம்ம பார்க்குற மாதிரி என்னது கான்செப்ட், அதுக்கு அடுத்து தான் என்னது கொஸ்டின். ஸோ அப்போ கான்செப்டுக்கு போயிடலாமா? ஸோ அப்போ கான்செப்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ இப்போ எலிமெண்ட்ஸ் இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட ஃபர்ஸ்ட் 30 எலிமெண்ட்ஸ் ஆர்டர் மாத்தாம படிக்கணும். ஆஸ் வெல் அஸ் குரூப் வைஸா உங்களுக்கு எலிமெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் குரூப் தெரிஞ்சிருக்கணும். ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னா ஹைட்ரஜன், லைக் ஹைட்ரஜன், தென் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட். இதே மாதிரி லாஸ்ட் குரூப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது, இது எல்லாமே ரெண்டு குரூப்ல உள்ள எலிமெண்ட்ஸை நான் கம்ப்ளீட்டா எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? இது எதுக்கு சார் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, இந்த எலிமெண்ட் ஆர்டர் மாத்தாம தெரிஞ்சா உங்களால என்ன பண்ண முடியும், எந்த எலிமெண்ட்டுக்குனாலும் அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 30 எலிமெண்ட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட் அட்லீஸ்ட் படிச்சிருந்தா கூட இந்த பொட்டாசியம் வரைக்கும் உங்களால அட்டாமிக் நம்பர் சொல்ல முடியும். ஓகே. ஸோ அப்போ பாருங்க, அட்டாமிக் நம்பர் ஹைட்ரஜன் என்ன, 1. அட்டாமிக் நம்பர் லித்தியம் என்ன, 3 3. தென் அதுக்கு சோடியம் என்ன, 11. பொட்டாசியம் 19. இப்போ இந்த ருபிடியம்ல இருந்து தான் நமக்கு டவுட் வரும். அப்ப இதை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு தான் நம்ம மேஜிக் நம்பரை யூஸ் பண்ண போறோம். மேஜிக் நம்பர்னா அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல, பீரியாடிசிட்டி அதை தான் நம்ம மேஜிக் நம்பர்னு சொல்லுவோம். அந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 288, 1818, 32, 32. இவ்வளவுதான். இதுதான் வந்து அந்த மேஜிக் நம்பர். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா we will get லித்தியம் அட்டாமிக் நம்பர். 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா will get 8 11. ரைட்டா? ஸோ அது சோடியம் அட்டாமிக் நம்பர். அப்போ ஆப்வியஸா 11ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா 19, 19ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா ருபிடியம். அப்போ ருபிடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன வரும், 37 வரும். ரைட்? தென் அதுக்கு அடுத்து என்னன்னு பாருங்க, 37ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணி பாருங்க, 55. ஸோ அது சீசியம். 55ஐயும் 32 ஆட் பண்ணீங்கன்னா பிரான்சியம். ஸோ அது 87. புரியுதாப்பா? ஸோ இப்படிதான் என்ன பண்ணணும், அட்டாமிக் நம்பர்ஸை நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம எல்லாத்தோட நம்பர்ஸையும் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் 20 எலிமெண்ட்ஸை ஆர்டரை மாத்தாம படிச்சிருந்தீங்கன்னா பொட்டாசியம் வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே. ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே உங்களால போட முடியும். ஓகே. அப்ப இந்த நம்பர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் குரூப்ல உள்ளது as well as லாஸ்ட் குரூப்ல உள்ளதை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வச்சுட்டு ஒரு எலிமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த குரூப்ல உள்ளது, எந்த பீரியட்ல உள்ளது அப்படிங்கிறது இதுக்கு நியர்பையா, இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல இந்த நம்பர்ஸ், இதுக்கு நியர்பையா பாத்தீங்கன்னா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் நம்பர் 38. ஓகேவா? அப்ப 38னா குரூப் நம்பர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கிறது 37. அப்ப 38 இதுக்கு பக்கத்துல தானே இருக்கும். அப்போ குரூப் 2 எலிமெண்ட். புரிஞ்சுக்க முடியுதாப்பா? சோ அப்போ பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா எத்தனை குரூப் இருக்கு, குரூப்னு பாத்தீங்கன்னா 1 to 18 குரூப்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த 18 குரூப்ஸ்லயும் அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படிங்கறத நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா எழுதினீங்கன்னா வேலன்சில இதுல 1 தான் வரும், இங்க 2 தான் வரும், இங்க 3 4 5 6 7 8 9
10 11 12. ஸோ அப்போ இதுதான் என்னது வேலன்சி அப்படிங்கிற அந்த எலக்ட்ரான்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அது எத்தனாவது குரூப் அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். ஓகே. ஸோ அப்போ இங்க 13 14 15 16 17 18 புரியுதா? ஸோ அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மட்டும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வரும். அந்த நம்பர்ஸ் வச்சு அது எந்த குரூப்னு நம்மளால என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். புரியல அப்படின்னா இந்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கணும். இந்த மேஜிக் நம்பரை நீங்க படிச்சிட்டீங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. இந்த மேஜிக் நம்பர்னா வேற ஒண்ணும் இல்ல. பீரியாடிக் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 எலிமெண்ட் தான் இருக்கு. செகண்ட் பீரியட்ல இங்க 2 எலிமெண்ட் இருக்கும். இங்க டோட்டலா 6 எலிமெண்ட் இருக்கும். அப்ப 8 வருமா? தென் அதுக்கு அடுத்து தேர்ட் பீரியட்லயும் இதே மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து ஃபோர்த் பீரியட்ல இங்க 10 டி ஆர்பிட்டால் எக்ஸ்ட்ரா வர்றதுனால 18. அதே மாதிரிதான் ஃபிஃப்த்லயும். அடுத்து சிக்ஸ்த்ல பாத்தீங்கன்னா இங்க லாந்தனைட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா 14 வருதா? அப்போ 18 பிளஸ் 14 என்னது 32. தென் அதே மாதிரி தான் இங்கேயும் 32. ஆனா இதை நம்ம வைக்க இடம் இல்லாததால என்ன பண்ணிருப்போம், இப்படி ரெண்டு குரூப்பா செப்பரேட் பண்ணி கீழே வச்சிருப்போம். கிளியர்? ஸோ இதான் பீரியாடிக் டேபிள். இதை வச்சுதான் நம்ம மேஜிக் நம்பர் அப்படிங்கிறது சொல்றோம். கிளியராப்பா? ஸோ அப்போ வாங்க கான்செப்ட் குள்ள போயிடலாம். Which among the following electronic configuration belongs to main group element? So இப்போ listen carefully. So இப்போ main group elementனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா both S and P இந்த பிளாக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெயின் குரூப் எலிமெண்ட் சொல்லுவோம். அண்ட் தென் டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னா டி பிளாக் எலிமெண்ட் தெரியுமா? இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் அப்படின்னா எஃப் பிளாக் எலிமெண்ட். கிளியர்? ஸோ அப்போ எஸ் அண்ட் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர். ஓகே. அப்போ உங்களுக்கே தெரியும் எஸ் பிளாக் அப்படிங்கிறது குரூப் நம்பர் என்ன வரும், 1 and 2 வரும். பி பிளாக் அப்படிங்கிறது குரூப் நம்பர் 13ல இருந்து 18 வரைக்கும் வர்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், 13 to 18. ஓகேவா? ஸோ அந்த 6 குரூப்புமே என்னது பி பிளாக் தான். அப்போ டோட்டலா இந்த 8 குரூப்ஸே நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெயின் குரூப் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க இங்க வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இன்னர் கோர்ல உள்ளதை நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்போ பிரச்சனையே இல்லை. அப்போ பவர்ஸ்ல உள்ள எலக்ட்ரானை மட்டும் ஆட் பண்ணுங்க. இங்க ஒன்னு தான் இருக்கு. அப்போ ஒண்ணுன்னா குரூப் ஒன்னு. அப்போ இது என்னவா இருக்கும், மெயின் குரூப் எலிமெண்டா இருக்கும். அடுத்து இந்த பவர்ஸ் ஆட் பண்ணுங்க, 5 வருது. அப்போ 5ங்கிறது மெயின் குரூப்ல வருதா? இல்ல. தென் அதுக்கு அடுத்து சில பாருங்க 17 வருது. அப்ப 17 13 to 18 குள்ள வந்துருது. ஸோ அப்போ இதுவும் மெயின் குரூப் மெயின் பிளாக் தான். தென் அதுக்கு அடுத்து இங்க பாருங்க 10 பிளஸ் 1 என்னது 11. ஸோ அப்போ இது என்னது வரல நமக்கு. தென் அதுக்கு அடுத்து இங்க 4. ஸோ அப்போ 4 ஆப்வியஸா இங்க வரல. ஸோ அப்போ பாருங்க ஏ அண்ட் சி மட்டும் தான் என்னது மெயின் குரூப் எலிமெண்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? எவ்ரி ஒன் கிளியர்? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பீரியாடிக் ட்ரெண்டை பத்தி பேச போறோம். அப்போ இதுக்கும் என்னது அப்படின்னா நிறைய ட்ரெண்ட்ஸ் இருக்கு. அந்த ட்ரெண்ட்ஸோட கான்செப்ட் எல்லாத்தையும் நம்ம ஷார்ட் ஹிண்டா பார்த்துட்டு வரலாம். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பீரியாடிக் டேபிள்ல அலாங் த பீரியட், அதாவது லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது அண்ட் குரூப் வைஸ் என்ன ஆகுது அப்படிங்கறத எழுத போறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இங்க ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அது பீரியட் அப்படிங்கறதால லெஃப்ட் டு ரைட்னு போட்டிருக்கேன். குரூப் அப்படின்னா டாப் டு பாட்டம். ஓகேவா? அப்ப இன்க்ரீசஸா டிக்ரீசஸா அப்படிங்கறத எழுத போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் ஆப்வியஸா என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் ஒரே ஷெல்லுல எலக்ட்ரான் சேர்ந்துட்டே இருக்கிறதால டிக்ரீஸ். ஓகேவா? சோ அப்போ டவுன் த குரூப் என்ன ஆகும், ஷெல்ஸ் அதிகமாகிறதுனால இன்க்ரீஸ். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அயனைசேஷன் பொட்டன்ஷியல். அப்ப அயனைசேஷன் பொட்டன்ஷியல்னா என்னப்பா, எனர்ஜி required டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் ஐசோலேட்டட் gaseous atom. அப்போ ஆட்டமோட சைஸ் சின்னதா மாறிக்கிட்டே போச்சுன்னா அதுல இருந்து நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுமா, இல்லைன்னா சைஸ் பெருசாயிட்டே போகுது அப்படின்னா அதுல இருந்து ஈஸியா ரிமூவ் பண்ண முடியுமா? பெருசாயிட்டே போனாதான் ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். அப்போ சின்னதாகுது அப்படின்னா பொட்டன்ஷியல் நம்ம அதிகமா கொடுக்கணும். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ இங்க பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? சைஸ் பெருசாக பெருசாக
பொட்டன்ஷியல் நம்ம கொடுக்கவே வேண்டாம், அதுவே ஈஸியா என்ன ஆயிடும், எலக்ட்ரான் லூஸ் ஆகி வெளியில போயிடும். ஓகே, தென் அதுக்கு அடுத்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டெண்டன்சி டு அட்ராக்ட் எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ இந்த டெண்டன்சி டு அட்ராக்ட் எலக்ட்ரான் அப்படிங்கிறது சைஸ் சின்னதாகும் போது நியூக்ளியர் சார்ஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்போ ஈஸியா என்ன பண்ணும், நல்லா எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் டு ரைட் சைஸ் சின்னதாகிறதால நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல வர்றதுனால இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இங்க சைஸ் பெருசாகிறதுனால என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆயிரும். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து ஸோ இப்போ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேவா? அஃபினிட்டி இந்த ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். தென் இதுக்கு அடுத்து கோவலன் கேரக்டர். கோவலன் கேரக்டர் அப்படிங்கிறது லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும். அப்ப டவுன் த குரூப் என்ன கேரக்டர் சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்டாலிக் கேரக்டர். ஓகே, அப்ப மெட்டாலிக் கேரக்டர் டவுன் த குரூப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியாச்சு. அப்ப லெஃப்ட் டு ரைட் டிக்ரீஸ். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லணும். இது மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஓகே, ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஸோ அப்போ ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ரெண்டு இடத்துலயுமே இன்க்ரீஸ் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரெண்டு இடத்துலயுமே இன்க்ரீஸ் தான். ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதாப்பா? தென் அதுக்கு எடுத்து பார்த்தோம்னா மெயின் இம்பார்ட்டன்ட் திங் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ பேசிக் கேரக்டர் பேசிக் கேரக்டர் என்ன ஆகும்? ஸோ பேசிக் கேரக்டர் அப்படிங்கிறது மெட்டலா இருக்கும்போது நல்லா இருக்கும். அப்போ லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுறதால இங்க பேசிக் கேரக்டரும் டிக்ரீஸ். கிளியரா? ஸோ அப்போ இங்க இன்க்ரீஸ். ஏன்னா டவுன் த குரூப் என்ன ஆகும், மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். ஸோ தட்ஸ் வை என்ன ஆகும், இன்க்ரீசஸ். புரியுதாப்பா? தென் அதுக்கு அடுத்து எலக்ட்ரோ பாசிட்டிவிட்டின்னு கேட்டாலும் மெட்டாலிக் கேரக்டர்னு கேட்டாலும் ஒண்ணுதான். தென் அதுக்கு அடுத்து பேசிக் கேரக்டர்னு கேட்டாலும் அதே மாதிரி மெட்டாலிக் கேரக்டர்னு கேட்டாலும் ஒண்ணுதான். புரியுதா? ஸோ இப்போ இது எல்லாமே ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், மெட்டல்ஸோட அந்த பீரியாடிக் டேபிள்ல எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்க, the correct order of increasing metallic character of the elements. ஓகே, அப்போ பாருங்க பீரியாடிக் டேபிள் அப்படியே உங்க கண்ணுக்குள்ள இருக்கணும் ஓரளவுக்கு. ஓகே, அப்படி பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல நீங்க போட முடியும். அப்ப சோடியம் எந்த பொசிஷன்ல இருந்திருக்கும், ஸ்டார்டிங்ல இருந்திருக்கும் ஃபர்ஸ்ட் குரூப்ல. பெர்லியம் இங்க சோடியம்க்கு அடுத்து பெர்லியம் வராது. சோடியம்க்கு இந்த சைடு மேலதான் பெர்லியம் வரும், கீழே என்ன வரும், மெக்னீசியம் வரும். பாஸ்பரஸ் சிலிக்கான்ல எங்க போயிடும், ஸோ நைட்ரஜனுக்கு கீழே பாஸ்பரஸ் வரும், கார்பனுக்கு கீழே சிலிக்கான் வரும். ஸோ இப்போ சிலிக்கானுக்கு அடுத்து தான் பாஸ்பரஸ் வரும், ரைட்? ஸோ இதான் பீரியாடிக் டேபிள். ஓகே, அப்போ கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மெட்டாலிக் கேரக்டர். அப்போ லெஃப்ட் டு ரைட் மெட்டாலிக் கேரக்டர் என்ன ஆகும், ஆப்வியஸா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ சோடியம்க்கு தான் அதிகம்னு தெரியும், மெக்னீசியம்க்கு தான் அதை விட கம்மி, அடுத்து சிலிக்கான் பாஸ்பரஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ பெர்லியம் எங்க வந்துரும், இங்க நடுவில் வந்துரும். புரியுதா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் எங்க இருக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. கிளியர்? இந்த மாதிரி என்ன பண்ணணும், பீரியாடிக் டேபிள் ஃபார்மட்ல கரெக்டா உங்களுக்கு வந்து என்ன பண்ண தெரியணும், இந்த மாதிரி எழுத தெரியணும். ஸோ அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம் நீங்க, அது எந்தெந்த இடத்துல வரும் அப்படிங்கறத பொறுத்து இந்த ட்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? எவ்ரி ஒன் கிளியர்? புரியலன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இந்த பி பிளாக் எலிமெண்ட். ஆக்சுவலா இந்த பி பிளாக் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல எல்லாமே மெமரைஸ் பண்ற மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மெமரைஸ் பண்ற பார்ட்ஸை நம்ம படிச்சு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்டை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ அதை நம்ம இந்த கொஸ்டின் வைஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ இந்த பி பிளாக் எலிமெண்ட் அப்படி இல்லை. ஸோ ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா
ஒன்னு மட்டும் தான் இன்கரெக்ட், மித்த எல்லாமே என்னது நம்மளோட லேர்னிங் பாயிண்ட். ஓகேவா? இப்போ சோ அப்ப பாருங்க ஆப்ஷன் ஏ என்ன இருக்கு? பாஸ்பரஸ்ல எத்தில் வந்து 3 டைம் அட்டாச் ஆயிருக்கு. ஆர்சனிக்லயும் ஃபினைல் குரூப் 3 டைம் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரியுமா? பாஸ்பரஸோட வேலன்ஸ் எலக்ட்ரான் இல்லைன்னா பாஸ்பரஸ் எத்தனாவது குரூப்ல வரும்னு தெரியுமா அப்படின்னு பார்த்தா 5, அதாவது 15th குரூப்ல வரும். வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. ஓகேவா? அப்போ 3 பாண்டு தானே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 2 என்னவா இருக்கும்? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா இருக்கும். புரியுதா? அப்ப லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா வச்சிருக்கிறது என்னவா ஆக்ட் ஆகும்? லிகாண்டா ஆக்ட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுக்க முடியுதா? சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டி பை பாண்ட் வித் டிரான்சிஷன் மெட்டல். சோ அப்போ இந்த பாஸ்பரஸ் ஆர்சனிக் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டி ஆர்பிட்டால ஃபாலோ பண்ணியே வரும். சோ அதனால இங்கெல்லாம் எம்டி டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ எங்கெல்லாம் எம்டி ஆர்பிட்டால் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? எலக்ட்ரான் வந்து கிளவுட் மாதிரி ஃபார்ம் ஆகலாம். அதுதான் பை பாண்ட். சோ அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சோ வி நீட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த பாயிண்ட நல்லா படிச்சுக்கோங்க. பாஸ்பரஸ் எங்க வரும்? நைட்ரஜனுக்கு கீழே வரும் பாஸ்பரஸ். அப்ப நைட்ரஜன்ல டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. பாஸ்பரஸ்ல தான் டி ஆர்பிட்டால் ஸ்டார்ட் ஆகும். அதனால என்ன பண்ணலாம்? டி பை அப்படிங்கிற பாண்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகலாம். ஓகே, தென் அதுக்கு எடுத்து பாருங்க. சோ அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா the NN single bond is stronger as the PP single bond அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நைட்ரஜன்ல நமக்கு சிங்கிள் பாண்ட் அப்படிங்கறத எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி ஒண்ணு இருக்குமா? நைட்ரஜன்ல ஆக்சுவலா என்னது ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ட்ரிபிள் பாண்ட் என்னவா இருக்கும்? ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லலாம். சிங்கிள் பாண்ட் நம்ம சொல்ல முடியுமா? புரியுதா? ஸோ இந்த இதுதான் என்னது இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்து ஆப்ஷன் சி பாருங்க. நைட்ரஜன் ஹஸ் யூனிக் ability to form p பை மல்டிபிள் பாண்ட் வித் நைட்ரஜன். அப்படிதானே? n ட்ரிபிள் பாண்ட் n ஃபார்ம் பண்ணலாம். அண்ட் கார்பன் சைனைட் இருக்குல்ல Cn as well as ஆக்சிஜன். ஸோ அப்போ ஆக்சிஜனோட எப்படி இருக்கும்? NO பாண்ட் இங்க இன்னொரு ஆக்சிஜன். ரைட்டா? நைட்ரோ குரூப் இருக்கும்ல. ரைட்? ஸோ அப்போ இது எல்லாமே என்னது? நைட்ரஜனோட யூனிக் எபிலிட்டி டு ஃபார்ம் பை பாண்ட். ஸோ அப்போ டி பை அப்படிங்கிறது மட்டும் தான் என்ன பண்ணாது? வராது. பை பாண்ட் நைட்ரஜனுக்கு வரும். ஓகே, அப்போ பாருங்க நைட்ரஜன் கெனாட் ஃபார்ம். நம்ம இப்ப சொன்னதை அடுத்த கொஸ்டின் கெனாட் ஃபார்ம் பை பாண்ட். ஓகே, ஸோ இப்போ பைங்கிற ஒரு டிங்கிற ஆர்பிட்டாலே இங்க கிடையாதுப்பா. அப்புறம் எப்படி இது வரும்? புரியுதா? ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இதுவும் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ அவ்வளவுதான்ப்பா. அந்த பி ஆர்பிட்டால்ல இந்த பொசிஷனை வச்சு டி ஆர்பிட்டால் இருக்குமா இல்லைன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சாலே போதும். எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க டிஎன் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் டிரான்சிஷன் மெத்தட். ஸோ இப்போ டிரான்சிஷன் மெத்தட்ஸோட இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு காம்பவுண்ட் தாங்க இருக்கு. அப்போ இந்த ரெண்டு காம்பவுண்டை நல்லா படிக்க போறோம். படிச்சுட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம். அப்ப இந்த ரெண்டு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு K2Cr2O7. ஓகேவா? இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இந்த காம்பவுண்டோட கலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் டைக்ரோமேட்னு சொல்லுவோம். ஸோ இதோட கலர் ரெட் ஆரஞ்சு. ஓகேவா? ரெட் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாத்தீங்க அப்படின்னா +6ல இருக்கும். போட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு 2+, இதுக்கு 14. ஸோ அப்போ ஒரு குரோமியம் மட்டும் பாத்தீங்கன்னா +6ல இருக்கும். இது என்ன காம்பவுண்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஓகேவா? அப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கிறது என்ன ஆகும்? அண்டர்கோ ரிடக்ஷன். ஓகேவா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்டர்கோ ரிடக்ஷன். ஏஜென்ட்னாலே ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அண்டர்கோ ரிடக்ஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமியம் 3+ மாறும். புரிஞ்சுக்க முடியுதா? குரோமியம் 3+ மாறும். இதோட கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் கலர். கிளியர்? கிரீன் கலர். அவ்வளவுதான்ப்பா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். அப்போ +6ல இருந்து என்னவா மாறுது? +6ல இருந்து +3 மாறுது. இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்டோட வேலை.
தென் அடுத்த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா KMnO4 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. KMnO4. இந்த KMnO4ல பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அசிடிக் மீடியம், அசிடிக் KMnO4. இந்த பிரசன்ஸ் ஆஃப் H பிளஸ் கூட போட்டிருப்பாங்க. இன்னொன்னு அல்கலின் ஆர் OH மைனஸ் ஆர் நியூட்ரல். ஓகேவா? நியூட்ரல் ஆர் பேஸ் போத் ஆர் சேம். ஓகேவாப்பா? அப்போ இந்த அசிடிக்கா இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கூட படிச்சிருக்கலாம். அசிடிக் KMnO4 என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கா ஆக்சிடேஷன் நடந்து ஆசிடாவே கன்வெர்ட் பண்ணிடும். பட் அல்கலின்ங்கிறது அந்த அளவுக்கு என்ன பண்ணாது. அதுதான் நம்ம பேயர்ஸ் ரியேஜன்ட்னு படிச்சிருப்போம். கோல்டு அல்கலின் KMnO4 என்ன பண்ணும்? ஜஸ்ட் OH குரூப்பை மட்டும்தான் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஓகேவா? சோ அப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல எம்என்னோட சார்ஜ் பாத்தீங்க அப்படின்னா +7. அது அசிடிக்கா இருக்கும்போது கம்ப்ளீட் ரிடக்ஷன் நடந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகும். அதாவது எம்என் எம்என் 2+ ஸ்டேட்டுக்கு போகும். ஓகேவா? அதுதான் +2. இது அல்கலின் கண்டிஷன் பாத்தீங்கன்னா MnO2. ஸோ இதுதான் என்னது +4 கண்டிஷன். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இன்வால்வ் ஆயிருக்கு? அதே மாதிரி இங்கேயும் சொல்லுங்கப்பா. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க +6ல இருந்து +3னா 3 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல அல்கலின் மீடியம் இல்லாம அசிடிக் மீடியம் பாருங்க +7ல இருந்து +5 5 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே. அதே மாதிரி இங்க அல்கலின் மீடியம்ல ஒன்லி 3 எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. புரியுதா? இந்த பாயிண்ட்ஸ் நீங்க நல்லா பிடிச்சுக்கணும். அதே மாதிரி KMnO4 கலர்னு பாத்தீங்கன்னா பர்பிள் கலர். ஓகேவா? பர்பிள் கலர். கிளியர்? எவ்ரி ஒன் கிளியர்? ஸோ இப்போ பாருங்க கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க இந்த நியூட்ரல் ஆர் faintly alkaline medium KMnO4 oxidize iodide into iodate. ஓகேவா? சோ அப்போ வீக்கா தானே இருக்கும். அதனால அயோடின் அப்படிங்கிற I மைனஸை என்னவா மாத்தும்? IO3 மைனஸா மாத்தும். ஓகேவா? அல்கலின் KMnO4. இதேதான் அசிடிக்கா இருந்ததுன்னா என்ன மாத்தும்? I மைனஸா I2வா மாத்திடும். ஓகேவா? இதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. So when the change in oxidation state of manganese is this reaction is from. அப்போ நம்ம இப்பதான் பார்த்தோம். அப்போ நம்ம மேங்கனீஸ் என்னவா மாறி இருக்கும்? KMnO4ல +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருந்திருக்கும். அப்போ நம்ம இந்த வீக்க போட்டதுனால எம்என் வீக்க போட்டதுனால என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? MnO2 அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அப்போ எம்என்னோட சார்ஜ் என்னதுப்பா? +4. ஸோ அப்போ +7ல இருந்து +4. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். கிளியரா? இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சோ அப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. லாந்தனைட்ஸ். சோ அப்ப அந்த லாந்தனைட்ஸ்ல நீங்க நல்ல மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான்ப்பா. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் தென் அந்த எலிமெண்டோட ஆர்டர் உங்களுக்கு தெரியும். ஓகே. அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்க அப்படின்னா N-2F 0 to 14. தென் அதுக்கு அடுத்து N-1D 0 to 1. அடுத்து NS2. கிளியரா? சோ இதுதான் இருக்கும். ஓகே. அப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ல நமக்கு எஃப்ல 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் லாந்தனைட். ஓகேவா? அதுக்கு அடுத்து நம்ம எஃப்ல வந்து ஹாஃப் ஃபில்டும் ஃபுல்லி ஃபில்டும் மட்டும் ஸ்டேபிள்னு தெரியும் நமக்கு. ஓகே. ஹாஃப் ஃபில்டும் ஃபுல்லி ஃபில்டும் ஸ்டேபிள்னா என்ன அர்த்தம்? எஃப்ல 7 இருக்கலாம், எஃப்ல 14 இருக்கலாம். இந்த ரெண்டும் வர்றதுக்கு பாசிபிலிட்டி எதுவும் இல்லாம F8 இன் கேஸ் வந்ததுன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிடணும்? F7 D1ன்னு கன்வெர்ட் பண்ணிடணும். அதே மாதிரி எஃப்ல 15 ஒண்ணு வராது. அப்ப இந்த 15ங்கிறத ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 15 ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 13 வரும்போது என்ன பண்ணிக்கலாம்? 13ம் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ வந்து 15 வர்ற கேஸ்ல தான். ஸோ அப்போ என்ன ஆகும்? 15 வர்ற கேஸ்ல எஃப்ல 14 போட்டுட்டு டில என்ன பண்ணிக்கலாம்? ஒன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் என்னது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா +3 +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? எஃப் பிளாக்ங்கிறது +3 as well as +4 கான்ஃபிகரேஷனை ஃபார்ம் பண்ணும். ஓகே. தென் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. ஓகே. கான்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
இந்த எலிமெண்ட்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப சிமிலரா இருக்கு. ஒரே மாதிரி தான் ரேடியஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா சின்னதாயிட்டு இருக்கு. அலாங் த பீரியட் நமக்கே தெரியும் சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ். ஓகேவா? சைஸ் டிக்ரீசஸ். அது எக்ஸ்ட்ரீமா டிக்ரீஸ் ஆகுறதுனால, இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஓகேவா? சோ அப்ப லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சோ அப்ப இதுதான் என்னது? நம்ம எஃப் பிளாக்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் எலிமெண்ட்ஸோட ஆர்டரை எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு நிமோனிக்ஸ் வச்சு படிச்சிருந்தேன். நீங்க இது வரைக்கும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. ஸோ அந்த நிமோனிக்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த நம்பர்ஸ், அந்த எலிமெண்ட்ஸோட நம்பர்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலா அந்த நிமோனிக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேடிஸ் cannot put put needle needle properly in slot machine. Every girls means gadolinium. Girls tries daily. However, however, every time you would be loose. இது இந்த மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன். ஓகேவா? ஆர்டர் மாத்தாம. அதாவது லாந்தனம், சீரியம், பிரிசோடிமியம், நியோடிமியம், புரோமித்தியம், சமாரியம், யூரோப்பியம், கடோலிடியம், டெர்பியம், டைஸ்பெசியம், ஹோல்மியம், எர்பியம். ஆக்சுவலா இங்க யூரோப்பியம், இங்க எர்பியம், துல்லியம், எட்டர்பியம், லுட்டீசியம். ஓகேவா? இந்த ஆர்டரை மாத்தாம நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எலக்ட்ரான்ஸ் வந்து எத்தனை எத்தனை இருக்குன்னு. இதுல பாத்தீங்கன்னா எஃப்ல வந்து ஜீரோ இருக்கும். எஃப்ல ஜீரோ இருக்கும். டில ஒன்னு டில ஒன்னு அண்ட் எஸ்ல ரெண்டு இருக்கும். ஓகேவா? அப்போ டில ஒன்னு எஸ்ல ரெண்டு இருக்கிறத நம்ம லூஸ் பண்ணிட்டோம்னா எஃப்ல இருக்கிறது என்னது ஜீரோ. அப்போ வேலன்சில எந்த எலக்ட்ரானுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அது என்னவா இருக்கும்? ஸ்டேபிளா இருக்குன்னு அர்த்தம். வேலன்சில இருக்கிற ஒன் ஆர் டூ எலக்ட்ரான்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இன்னர் கோர்ல இருக்கிறத கம்ப்ளீட்டா இருக்கிறத நம்ம வச்சுட்டாலே அது என்னவா இருக்கும்? நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ரைட்டா? அப்போ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எது அட்டைன் பண்ணுதோ அது எல்லாமே என்னவா இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். கிளியர்? அப்போ நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது? எல்லா ரியாக்ஷன்ஸும் நடக்குது. கிளியரா? கொஸ்டினுக்கு போயிடலாமா? அப்ப கொஸ்டின் பாருங்க. which of the following set of ion act as oxidizing agent? சோ அப்ப இதுவும் ஃபர்தரா என்னது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்ப ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்டர்கோ என்னது? ரிடக்ஷன். அப்ப ரிடக்ஷன்னா என்னது? ஜெர்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா ஆக்சிடேஷன் அப்படிங்கிறத லியோன்னு சொல்லுவோம். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். ஓகேவா? ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஜெர்ன்னு சொல்லுவோம். இந்த லியோ ஜெர்ன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரிடக்ஷன் என்னது? ஜெர். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆப்போசிட்டா பண்ணும். சோ அப்ப ரிடக்ஷன் நடக்கும். ஓகே. சோ அப்ப ஜெர். சோ அப்ப பாருங்க, இங்க எந்த காம்பவுண்டால எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணா ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க, சீரியம் அப்படிங்கிறது எங்க வந்தது? லாந்தனைடுக்கு அடுத்து நமக்கு என்ன வந்தது? சீரியம் வந்தது. ஓகேவா? அப்ப சீரியம்ல பாத்தீங்க அப்படின்னா சீரியம்ல வேலன்சில எத்தனை எலக்ட்ரான் இருந்திருக்கும்? சீரியம்ல வேலன்சில பாத்தீங்கன்னா நமக்கு சீரியம்ல எஃப்ல ஒன்னு இருந்திருக்கும். ஆஸ் வெல் அஸ் எஃப்ல ஒன்னு எஸ்ல எஸ்ல ரெண்டு இருந்திருக்கும். ஓகேவா? சோ இப்போ மூணு எலக்ட்ரான் இருந்திருக்கும். ஆனா இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, நாலு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிருக்கு. அப்ப நாலு எலக்ட்ரான், அந்த நாலாவது எலக்ட்ரான் எங்க இருந்து லூஸ் பண்ணிருக்கும்? இன்னர் கோர்ல இருந்து லூஸ் பண்ணிருக்கும். அப்ப இன்னர் கோர்ல இருந்து லூஸ் பண்றது ஸ்டேபிளா இருக்குமா? அன்ஸ்டேபிளா இருக்கும். அப்ப ஈஸியா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். புரியுதா? அப்ப எலக்ட்ரானை கெயின் பண்ணா என்னது? ரிடக்ஷன். தென் அதுக்கு அடுத்து டிபினா டைஸ் பிரிசியம். ஓகேவா? டைஸ் பிரிசியம். சோ அந்த டைஸ் பிரிசியம் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னா சொல்லி பாருங்க. லேடிஸ் cannot put needle properly in slot machine. Every girl tries daily. However, every time. சோ அந்த டைம் அப்படிங்கிறது என்னது? சோ டிபி அப்படிங்கறத நம்ம எங்க யூஸ் பண்ணியிருக்கோம்? கடோலிடியம்க்கு அடுத்து யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸோ கடோலிடியம்க்கு அடுத்து எவ்ரி டைம். ஓகேவா?
இப்போ கடோலிடியம் அப்படிங்கிறது 8th வரும் 9. ஸோ அப்போ 9 பாத்தீங்க அப்படின்னா எஃப்ல 9 இருக்கு. ஓகே. ஸோ அப்போ எஃப்ல 9 இருக்கு, எஸ்ல 2 இருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்? எஃப்ல 9, எஸ்ல 2. ஓகே. ஸோ அப்போ எஃப்ல இப்போ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? 4 எலக்ட்ரான் லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க இருந்து 2, இங்க இருந்து 2 போயிடுச்சுன்னா F7, ரைட்டா? அப்ப F7 அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? F7 என்னவாப்பா இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். புரியுதா? ஸோ அப்ப F7 ஸ்டேபிளா இருக்கிறதுனால இது எலக்ட்ரானை கெயின் பண்ணாது. புரியுதா? ஸோ அப்ப எலக்ட்ரானை கெயின் பண்ணாது. தென் அதுக்கு அடுத்து லாந்தரைடு பாருங்க. ஸோ அப்ப லாந்தரைடுல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வேலன்சில எலக்ட்ரான் எங்க இருந்திருக்கும்? 3 இருந்திருக்கும். அந்த மூணையுமே என்ன பண்ணிருச்சு? நமக்கு இது மூணையுமே லூஸ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ இது ஸ்டேபிளா மாறிடும்ல, ரைட்? ஸோ இப்போ இது ஸ்டேபிளா மாறிடும், எலக்ட்ரானை கெயின் பண்ணாது. அதுக்கடுத்து லுட்டீசியம். லுட்டீசியம் அப்படிங்கிறது எங்க இருக்கும்? லாஸ்ட் இருக்கும். அப்ப அது லாஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா என்னது? லாஸ்ட்லயும் லுட்டீசியம் லாஸ்டா இருக்கா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா 15 வந்திருக்கும். ஸோ இப்போ டில 1, எஸ்ல 2ஆ, அப்போ அந்த எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதுல ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு போயிரும். அதுக்கடுத்து யூரோப்பியம். ஸோ இப்போ இந்த யூரோப்பியம் பாத்தீங்க அப்படின்னா, யூரோப்பியம் எத்தனாவது வருது? கடோலிடியமுக்கு முன்னாடி வருது. ஸோ அப்போ 7th வந்திருக்கும். ஓகேவா? அப்போ 7th பாத்தீங்கன்னா D7 S2 இருந்திருக்கும். ஸோ அப்போ எஸ்ல உள்ள ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸோ ரெண்டையும் ரிமூவ் பண்ணியிருப்போமா? தென் ஸோ அப்போ D7 மட்டும் வரும். இங்க எட்டர்பியம். ஸோ அப்போ எட்டர்பியம் பாருங்க, எட்டர்பியம் லாஸ்ட்டுக்கு முந்தினது. ஸோ அப்போ இங்கே என்னது? எஃப்ல 14. ஸோ இதுவும் எஃப்ல 14. ஓகேவா? ஸோ அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டு. அடுத்து இங்கேயும் F7. தென் அதுக்கு அடுத்து இங்க டெர்பியம்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன இருந்திருக்கும்? டெர்பியம் இங்க தானே பார்த்தோம். ஸோ அப்போ ஆப்வியஸா இந்த இடத்துலயும் வராது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம், ரைட்? ஸோ அப்போ கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க எந்த இடத்துல நமக்கு கிட்டத்தட்ட எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சில தான் என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரானை கெயின் பண்ண முடியும். அப்போ மித்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சான்சஸே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இதுலதான் என்ன பண்ண முடியும்? அடுத்து இருக்கிற டி ஆர்பிட்டால நம்ம வச்சோம்னா நமக்கு அது ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த லாந்தனைடு சீரீஸை நீங்க படிக்கணும். ஸோ அந்த லாந்தனைடு சீரீஸை படிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன தெரியணும்? தென் நம்ம இந்த எலிமெண்ட்ஸ்க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுல எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தென் அதுக்கு அடுத்து கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு போயிடுறோம். ஸோ இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வெர்னர் தியரி. ஸோ இப்போ வெர்னர் தான் ஆக்சுவலா ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வெர்னர் தியரினா என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ வெர்னர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்ம கோபால்ட் இருக்குல்ல, அந்த கோபால்ட்டை அவர் என்ன பண்றாரு? ஸ்டடி பண்றாரு. கோபால்ட்டோட NH3 நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, NH3ங்கிறது கேஸா இருந்தாலும் அது என்ன பண்ண மாட்டேங்குது? வெளியில போக மாட்டேங்குது. ஸோ இப்போ கோபால்ட்டோட என்ன பண்ணுதான்? அதுல ஒரு லோன் பேர் இருக்கிறத பாஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ இப்போ கோபால்ட்டால 6 லோன் பேர் ஆஃப் NH3 என்ன பண்ண முடியும்? அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நேச்சரை ஃபார்ம் பண்ணுதுன்னு யார் கண்டுபிடிச்சா? வெர்னர் கண்டுபிடிக்கிறார். ஓகே. அப்போ இந்த இந்த இடத்துல நம்ம எக்ஸஸா ஏதாவது குளோரினோ ஏதோ கொடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்? அதெல்லாம் வெளியில இருக்கும். ஓகேவா? அப்ப வெளியில இருக்கிறது மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். ஓகே. சோ அப்ப இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ள இருந்து வேற எதுவுமே வெளியில வராது. அதனாலதான் அதுக்கு பேரே காம்ப்ளெக்ஸ் இன் நேச்சர். ஓகே. அப்போ இந்த இடத்துல சில்வர் நைட்ரேட் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த குளோரின் வெளியில இருக்கிறது மட்டும் வெளியில வருமா? அப்போ சில்வர் வந்து குளோரினோட எப்பவுமே நல்லா ஈஸியா அட்ராக்ட் ஆயிட்டு AgCl ஒயிட் பிரிசிபிடேட்டா என்ன ஆகும்? நமக்கு பிரிசிபிடேட் ஆகும். அப்ப அதை வெயிட் எடுத்து பார்த்து மோல்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா எத்தனை மோல்ஸ் வெளியில வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுமா? இப்படியும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. பட் நம்ம சிம்பிளா என்னது
எத்தனை குளோரின் வெளியில வந்திருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புரியுதா? சோ இதான் வெர்னர் தியரி. ஆஸ் வெல் அஸ் வெர்னர் தியரியில பிரைமரி வேலன்சி ஆஸ் வெல் அஸ் செகண்டரி வேலன்சி அப்படிங்கறத பத்தி என்ன பண்ணிருப்பாரு, பேசியிருப்பாரு. ஓகே, அப்போ பிரைமரி வேலன்சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் என்னது பிரைமரி வேலன்சினா அயானைசபிள்னு சொல்லுவோம். அயனைசபிள். அப்ப அயனைசபிள் அப்படிங்கிறது என்னது, சென்ட்ரல் ஆட்டம் இருக்குல்ல அதோட சார்ஜ், மெட்டலோட சார்ஜ். சோ அப்போ இது இந்த சார்ஜ் இந்த சார்ஜ் எதால நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெகட்டிவ் அயான்ஸால இந்த சென்ட்ரல் ஆட்டமோட சார்ஜஸ் வந்து என்னவா இருக்கும், சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்து வேலன்சி செகண்டரி பாத்தீங்க அப்படின்னா, செகண்டரி வேலன்சிங்கிறது சிஎன்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் நம்பர். இது வந்து நான் அயானைசபிள். ஓகேவா, நான் அயானைசபிள். அப்போ கோஆர்டினேஷன் நம்பர் தான், எத்தனை கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கோ அதை பொறுத்து சொல்லிக்கலாம். தென் அதே மாதிரி ஹோமோலிட்டிக் ஹெட்ரோலிப்டிக் காம்ப்ளெக்சஸ் அப்படின்னு கேட்டா, லிகான்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா அது என்னது, ஹோமோலிட்டிக். லிகான்ஸ் டிஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னது, ஹெட்ரோலிப்டிக். புரிஞ்சுக்க முடிஞ்சதா? சோ கொஸ்டினுக்கு போயிடலாமா? அப்ப கொஸ்டினுக்கு பாருங்க, இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஸ்டாச்சியோமெட்ரி ஆஃப் ஏஜிசிஎல் ஃபார்ம்டு when AgNO3 in excess. ஸோ அப்போ அதிகமா AgNO3 போட்டிருக்கோம். அப்ப AgCl எத்தனை சிஎல் இருக்கோ அதுக்கு தேவையான மாதிரி என்ன ஆயிடும், ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ பாருங்க, இந்த ட்ரீட்டட் வித் காம்ப்ளெக்ஸ். ஸோ அப்போ 3 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல கரெக்டான காம்ப்ளெக்ஸ் ஃபார்மே நமக்கு தெரியாது. அப்ப இதை வச்சு நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எழுதுறதும் நம்ம கத்துக்கலாம். இப்ப பாருங்க அது எப்படின்னு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்தீங்கன்னா 6 தடவை NH3 இருக்கு. நமக்கு தெரியும் கோபால்ட் NH3யோட என்ன பண்ணும், 6 டைம் அட்டாச் ஆகும். ஓகே, அப்ப ரிமைனிங் இருக்கிறது இங்க வெளியில இருக்கும். புரியுதா? தென் அதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் காம்பவுண்ட், இங்க RNH3 இருக்கா, சாரி 5 தான் இருக்கு, ரைட்? அப்போ 1 குளோரின் இருக்கும், ரிமைனிங் 2 வெளியில போயிரும். இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கு NH3. அப்போ ரிமைனிங் 2 குளோரின். அப்போ ஒரு குளோரின் என்ன ஆயிரும், வெளியில போயிரும். அப்போ பாருங்க, குளோரின் எத்தனை ஃபார்ம் ஆகுதோ அதை பொறுத்து தான் AgCl precipitate அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல எத்தனை சிஎல் வெளியில போயிருக்கு, 3 சிஎல். அப்போ 3 Ag இருக்கும். தென் அதுக்கு அடுத்து செகண்ட்ல 2 சிஎல் வெளியில போயிருக்கு. அப்ப 2 Ag இருக்கும். தேர்ட்ல ஒரு சிஎல். அப்போ ஆப்ஷன் பி தான் இது ஆன்சர். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ அப்ப அடுத்த எக்ஸ்பெக்டட் பாத்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் டேர்ம்ஸ்ல உள்ள திங்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா, கோஆர்டினேஷன் டேர்ம்ஸ்ல நம்ம இந்த லிகான்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ லிகான்ஸ்ல நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, மோனோடென்டேட், பைடென்டேட், ட்ரைடென்டேட், அதே மாதிரி ஆம்பிடன் லிகான் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆம்பிடன் லிகான்னா என்னப்பா? ஆம்பிடன் லிகான் ஆம்பிடன் லிகாண்ட் அப்படின்னா லைக் சிஎன், கார்பனாலையும் அட்டாச் ஆக முடியும், ஆஸ் வெல் அஸ் நைட்ரஜனாலையும் அட்டாச் ஆக முடியும். ஆனா ஒன் டைமுக்கு ஒரு இடத்துல தான் அட்டாச் ஆகும். அதே மாதிரி தான் NO2, நைட்ரஜனாலையும் அட்டாச் ஆக முடியும், ஆஸ் வெல் அஸ் ஆக்சிஜனாலையும் அட்டாச் ஆக முடியும். ஆனா ஒன் டைமுக்கு ஒரு இடத்துல தான் அட்டாச் ஆகும். இதுக்கு பேர் தான் இது ஆம்பிடன் லிகாண்ட். ஓகே, தென் அதுக்கு அடுத்து சீலேட்டிங் லிகாண்ட். சீலேட்டிங் லிகாண்ட். ஓகே, அப்ப இந்த சீலேட்டிங் லிகாண்ட் அப்படின்னா லைக் ரிங்க ஃபார்ம் பண்றது. இஎன் அப்படிங்கிற பைடின்டேட் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இந்த மெட்டலோட ரிங்க ஃபார்ம் பண்ணும். அப்போ பைடின்டேட் ஏதாவது வருது அப்படின்னா என்ன பண்ணுது, ரிங்க ஃபார்ம் பண்ணுது. நாட் ஓன்லி பைடின்டேட், ட்ரை, டெட்ரா வர வர என்ன பண்ணும், இந்த மாதிரி ரிங்க ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி ரிங்க ஃபார்ம் பண்றதுக்கு பேர் தான் என்னது, சீலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா?
சீலேட்டிங் எஃபெக்ட்னு கூட இதை நம்ம சொல்ல முடியும். ஓகே, அப்போ வாங்க கொஸ்டின்குள்ள போயிடலாம். விச் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இஸ் மோர் ஸ்டேபிள்? அப்போ மோர் ஸ்டேபிள்னு கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாருங்க, எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து மோனோடென்டேட் லிகாண்ட்ஸா இருக்கும். ஆனா இந்த ஈஎன் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா பைடென்டேட். ஸோ அப்போ கோபால்ட்டோட ஒரு சீலேட்டிங் ரிங்கை வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ சீலேஷன் அதிகமாக அதிகமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா 2 ஈஎன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். அப்ப சீலேஷன் அதிகமாக அதிகமாக அந்த காம்பவுண்ட் வந்து என்னவா இருக்கும், மோர் ஸ்டேபிளா ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுக்க முடியுதாப்பா? அப்ப அந்த காம்பவுண்டுக்கு எனர்ஜியும் அதிகமா இருக்கும். கிளியரா? ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது ஆன்சர். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஐசோமெரிசம். ஸோ இப்போ அந்த ஐசோமெரிசம்ல பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஓகேவா? அப்ப ஸ்டீரியோ ஐசோமெரிசம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டீரியோ ஐசோமெரிசம் எங்க எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெட்ராஹெட்ரல் அது கூட நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க மிரர் இமேஜ். ஆனா இந்த ஆக்டாஹெட்ரல் ஒன்று ரெண்டு பேர் தப்பு பண்றீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டாஹெட்ரல் ஃபர்ஸ்ட் கரெக்டா வரைஞ்சே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்ப சேம் பிளேன்ல 4 இருக்கும், அபோவ் த பிளேன் ஒன்னு, பிலோ த பிளேன் ஒன்னா. ஸோ அப்போ இதுல சிஸ் ஃபார்ம்ல இருக்கிறது மட்டும் தான் என்ன பண்ணும், மிரர் இமேஜை ஃபார்ம் பண்ணும். அப்ப சிஸ் ஃபார்ம்னா என்ன பண்ணணும், ரெண்டு சேம் குரூப்பை பக்கத்துல பக்கத்துல அட்டாச் பண்ணணும். அப்ப சேம் குரூப்பை பக்கத்துல பக்கத்துல அட்டாச் பண்ணிட்டு இஎன் அப்படிங்கிற டைடென்டேட்டை ரெண்டு தடவை கூட அட்டாச் பண்ணலாம். ஓகேவா? ஆர்எல்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்எல்ஸ் NH4 கூட 4 தடவை அட்டாச் பண்ணலாம். அப்ப இதுதான் என்னது, ஒரு ஃபார்ம் சிஸோட. தென் அதுக்கு அடுத்து இதோட மிரர் இமேஜ் பாத்தீங்க அப்படின்னா, மிரர் இமேஜ் எப்படி வரும் பார்த்தா, சேம் அதே மாதிரி வரைஞ்சுக்கோங்க. சோ இதுல சிஎல் இங்க இருக்குமா, அப்ப இஎன் இங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒரு இஎன் இருக்கும். அப்ப பாருங்க, இதை எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை எடுத்து அப்படியே இங்க கொண்டு போய் வச்சு பார்க்க போறோம். அப்ப ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லைன்னா நான் சூப்பரா இருக்கா? சோ அப்ப நான் சூப்பர் இம்பாசிபிளா இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம மிரர் இமேஜ்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்க முடியுதா? சோ அப்போ டிஃபர் ஆகுச்சுல, சோ அதுதான் நம்ம நான் சூப்பர் மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்போ இது டி ஃபார்ம், இது எல் ஃபார்ம். ஓகேவா? அப்ப நீங்க கரெக்டா ஆக்டாஹெட்ரல் ஷேப் வரையலைன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கிளியர்? சோ அதனால கரெக்டா ஆக்டாஹெட்ரல் ஷேப் வரைஞ்சு பார்த்து அது டி அண்ட் எல் ஃபார்ம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதே இது நீங்க இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்ல போட்டீங்க அப்படின்னா, சில ஆப்போசிட்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். பட் அது சூப்பர் இம்போசிபிளா இருக்கும். வேணா போட்டு பாருங்க இதோட மிரர் இமேஜ். இதோட மிரர் இமேஜ் இப்படி வருமா? இதை எடுத்து இப்போ நம்ம இதுக்கு மேல வைக்கிறோம், இதை எடுத்து இதுக்கு மேல வைக்கிறோம். அப்போ ஒரே மாதிரி தெரியுதா? சோ இதுக்கு பேரு தான் என்னது, சூப்பர் இம்போசிபிள். அப்ப சூப்பர் இம்போசிபிளா மாறிடுச்சு அப்படின்னா மிரர் இமேஜ் அப்படிங்கிறது இருந்தாலும் அது நான் சூப்பர் இம்போசிபிளா இருந்தா மட்டும்தான் என்னது, ஆப்டிகலி ஆக்டிவ். சோ அப்ப இது வந்து என்னவா இருக்கும், ஆப்டிகலி இன்ஆக்டிவா இருக்கும். ஓகேவா? ஆப்டிகலி இன்ஆக்டிவ். கிளியர்? சோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காம்ப்ளெக்சஸ் இருக்கு அப்படின்னா சோ அதுல எத்தனை பாசிபிள் ஐசோமெரிசம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ அப்போ பாத்தீங்கன்னா MA2B2. சோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அப்போ ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்சஸ்ல எத்தனை ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள் அப்படின்னா நமக்கே தெரியும், சிஸ் ஃபார்ம் ஒன்னு, டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்னு. ஓகேவா? அப்போ 2 ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் பாசிபிள். புரிஞ்சுக்க முடியுதா? தென் இதே இடத்துல MA2BC அப்படின்னு டிஃபரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. ஆனா சிமிலர் குரூப் 2 இருக்கா? இப்படி இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணிக்கலாம், இதுலயும் 2, அதாவது சிஸ் டிரான்ஸ்ங்கிறத பார்க்க முடியும். இன் கேஸ் நமக்கு வந்து எம் ஏபிசிடின்னு வந்துருச்சு, நாலுமே டிஃப்ரெண்ட் குரூப்பா வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா
ஒரு குரூப்பை மட்டும் நம்ம பிக்சடா வச்சுட்டு 3 இதை மாத்தி பார்த்தா நமக்கு 3 ஃபார்ம் கிடைக்கும். ஓகேவா? சிஸ்டரன்ஸ் பண்ண மாட்டோம், பட் நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம். ஓகே, நம்பர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது இத்தனை ஃபார்ம்ல கிடைக்கும் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பாக்குறோம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சிஸ்டரன்ஸ்ங்கிறது சொன்னேன். ஓகே, தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம் ஏபி. ஸோ இப்போ ஏபின்னா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குல்ல ஒரே லிகாண்ட்ல. ஸோ இந்த இது நம்ம டிஃப்ரெண்டா மாத்துறதால நமக்கு இங்கே என்ன வரும்? 2 ஐசோமெரிசம் பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நாலு நாலு அதாவது கோஆர்டினேஷன் நம்பர் சிஎன் அப்படிங்கிறது 4 வரும்போது, இதே இது சிஎன் 6 வருது, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்சஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்சஸ்ல இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாருங்க. இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா எம் ஏ டு பி டு சி டு. இதுல பாத்தீங்கன்னா எத்தனை சிஸ்டன்ஸ் ஃபார்ம் எடுக்கலாம்? எத்தனை சிஸ்டன்ஸ் ஃபார்ம் எடுக்கலாம்? 5 சிஸ்டன்ஸ் ஃபார்ம் எடுக்கலாம். புரிஞ்சுக்க முடியுதா? 5 சிஸ்டன்ஸ் ஃபார்ம் எடுக்கலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா எம்ல எல்லாமே மாறிடுச்சு. ஏபிசிடி இஎஃப். புரியுதா? ஸோ அப்ப எல்லாமே வேற வேற எடுக்கலாம். அப்ப எத்தனை ஃபார்ம் எடுக்கலாம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 15 ஃபார்ம்ஸ் எடுக்கலாம். 15 சிஸ்டன்ஸ் எடுக்கலாம். கிளியர்? எவ்ரிஒன் கிளியர்? ஸோ அப்ப இந்த வேல்யூஸை நீங்க படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதுல இருக்கிற லிகான்ஸோட கவுண்டை பொறுத்து நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த ஃபார்ம்ஸை நீங்க எத்தனை ஃபார்ம் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ கொஸ்டின்குள்ள போயிடலாமா? ஸோ கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமெரிசம் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் வில் பி. ஸோ அப்போ இஎன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, எத்திலீன் டையமின். ஸோ அப்போ இது என்னவா இருக்கும்? அது டைடின்டேட். ஓகேவா? டைடின்டேட் அப்படிங்கிறதுனால இங்க 2 டைம்ஸ் இருந்தாலும் என்னது 4. ஆக்சுவலா இதே காம்ப்ளெக்ஸ் தான் நான் வந்து வரைஞ்சு காமிச்சிருந்தேன். ஓகே, அப்ப இது என்னது? ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்ப இது சிஸ்டன் டிரான்ஸ்ஃபார்ம் வருமா? தென் அதுக்கடுத்து என்ன வரும்? அதுல ஒண்ணு அதுல ஒண்ணு என்னவா இருக்கும்? ஆக்சுவலா எல் ஃபார்முக்கு மாறும். ரைட்டா? அப்ப எல் ஃபார்முக்கு வர்றதுனால நம்பர் ஆஃப் பாசிபிள் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 6க்கு வந்து நம்ம போடல, இந்த மேல போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ சிஸ்டம் டிரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியும் ஆல்ரெடி. அப்போ இது ஒரு ஃபார்ம், இது ஒரு ஃபார்ம். மிரர் இமேஜ் வர்றதுனால 3 ஃபார்ம் இருக்கு. புரியுதா? சோ இதுதான் என்னது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கிளியராப்பா? சோ வாங்க அடுத்து போயிடலாம். சோ அப்ப அடுத்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விபி தியரி. ஓகே, சோ இந்த விபி தியரியில மெயின் இம்பார்ட்டன்டா நீங்க என்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா மெட்டலோட சார்ஜ். அப்ப மெட்டல் சார்ஜ் தெரியறதுக்கு முதல்ல மெட்டலோட அட்டாமிக் நம்பர்ஸ் தெரியணும். ஓகே, அப்ப மெட்டல்ஸோட அட்டாமிக் நம்பர் எப்படி படிக்கணும் அப்படின்னா 21ல இருந்து 30 ஆர்டர் மாத்தாம படிச்சிருக்கணும். அப்ப 21ல இருந்து 30 ஆர்டர் மாத்தாம படிச்சிருந்தீங்கன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் நம்பர் 26. அப்ப 26னா 26னா அயன் வரும். அயன்னாலே அயன்னாலே D6S2 தான் இருக்கும். ஏன்னா 26 தானே. இப்போ இது 28ன்னு வச்சுக்கலாம். 28னா நிக்கல். அப்போ D8S2ன்னு இருக்கும். அப்போ இந்த 8 இந்த 6 வச்சே நம்மளால எழுதிக்க முடியும். புரியுதா? இதுதான் இதோட வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தென் இந்த மெட்டலோட சார்ஜை கண்டுபிடிச்சு இன்கேஸ் Feங்கிறது Fe2+ மாறிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும்? 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி D6 கான்ஃபிகரேஷன் தான் இருக்குன்னு ஃபைனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி நிக்கலும் நிக்கல் 2+ மாறிடுச்சு அப்படின்னா 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டு D8 தான் இருக்குங்கிறத டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்? நம்ம இத டி ஆர்பிட்டால்ல இப்படி ஃபில் பண்ணலாம். ஓகேவா? 5 டி ஆர்பிட்டால்ல இந்த எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கா, வீக் ஃபீல்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்போனைல், சயனைட், அதுக்கு அடுத்து லைக் NH3 இந்த மாதிரி மாலிக்யூல் வந்தா மட்டும்தான், லிகாண்ட் வந்தா மட்டும்தான் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். ஓகேவா? அதுலயும் இந்த NH3 ஒன்லி ஃபார் கோபால்ட்ல மட்டும்தான். ஓகே, கோபால்ட்ல மட்டும்தான் ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். கோபால்ட் காம்ப்ளெக்ஸ்ல மட்டும்தான்.
இது வந்துச்சு அப்படின்னா டில 8 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இப்படிதான் ஃபில் பண்ணணும். புரியுதா? இன்கேஸ் 4 எலக்ட்ரான் தான் இருக்கு, அப்ப எப்படி ஃபில் பண்ணுவீங்க? 4 எலக்ட்ரான் இருக்கு, 1 2 3 4 இப்படிதான் ஃபில் பண்ணணும். பட் ஃபீல்டா இருக்கு. வீக் ஃபீல்ட் அப்படின்னா லைக் குளோரின், ஃப்ளூரின் இந்த மாதிரி ஹாலஜன்ஸ்லாம் வருது. அது மாதிரி வாட்டர் இதெல்லாம் வரும்போது இதுல 4 எலக்ட்ரான் இருந்தா எப்படி ஃபில் பண்ணணும்? 4 எலக்ட்ரான் இருந்தா 1 2 3 4 இப்படிதான் ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஆஸ் பர் த ஹன்ஸ் ரூல். ஸோ இப்போ எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றதுல ஹன்ஸ் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கா, அந்த ரூலை ஃபாலோ பண்ணி நம்ம இப்படிதான் ஃபில் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டான்னு பொறுத்து இப்படி நீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை எலக்ட்ரான் பேர்டா இருக்கு, எத்தனை எலக்ட்ரான் அன்பேர்டா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். அப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்டா இருந்தா அதை வந்து நம்ம பேராமேக்னெட்டிக்னு சொல்லுவோம். அதை பொறுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட் மியூ வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்டூ n பிளஸ் 2 போர் மேக்னெட்டான். ஓகேவா? இந்த வேல்யூ போட்டு நீங்க கண்டுபிடிக்க வேணா, அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்னு அடுத்து சொல்லிடுறேன் இப்போ. அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் வச்சு மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியுதா? தென் அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், ஹைபிரிடைசேஷனும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ ஹைபிரிடைசேஷன் என்ன பண்ணுவீங்க, அதுல எத்தனை லிகாண்ட்ஸ் அட்டாச் ஆயிருக்கோ அதை இங்க பேலன்ஸ் உள்ள இடத்துல எல்லாம் ரெண்டு ரெண்டு எலக்ட்ரான என்ன பண்ணணும் ஒரு லிகாண்டுக்கு. ஏன்னா லிகாண்டுனா என்னது, லோன் பேரை டொனேட் பண்ணும்ல, அப்போ ரெண்டு எலக்ட்ரான் வைக்க முடியும். அப்போ ஒரு லிகாண்ட் எடுத்து ஒரு பாக்ஸ்ல தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். அப்போ அடுத்த லிகாண்டுக்கு அடுத்த பாக்ஸுக்கு போயிடணும். புரியுதா? ஸோ அப்படி என்ன பண்ண முடியும், ஹைபிரிடைசேஷனையும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்போ இந்த மியூ வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் மேக்சிமமா டி ஆர்பிட்டால்ல 5 வரைக்கும் தான் வர முடியும். ஓகேவா? அப்ப n வேல்யூ 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், n வேல்யூ 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். அப்ப அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கலாம், 5 தான் மேக்சிமமா இருக்கலாம். 6ன்னு ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகே, அப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான் 1 இருந்து அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் உங்களுக்கு √3 வரும். அப்ப √3 நம்ம எடுத்துட்டு இருக்க வேண்டாம். 1னா 1.73 அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். 2னா 2.80, 3னா 3.84, 4னா 4.90, 5னா 5.92. அவ்வளவுதான். இப்படி இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும், படிச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, சோ இப்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க கொஸ்டின்குள்ள போயிடலாம். அப்ப கொஸ்டின் பாருங்க. ஸோ அப்போ லிஸ்ட் 1 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும், அன்பேர்ட் எலக்ட்ரான் தான் இந்த கொஸ்டினுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ எஃப்இயோட சார்ஜ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயனைடுக்கு வந்து நமக்கு இங்க -1ன்னு தெரியும். ஓகே, அப்ப சயனைடுக்கு -1ன்னா எஃப்இ எக்ஸ்ன்னு எடுங்க. அப்போ -6 வெளியில என்ன இருக்கு, -3 இருக்கு. அப்ப -6 அங்கிட்டு போனா +6 மாறும். அப்ப எஃப்இக்கு என்ன வரும், +3ன்னு வேல்யூ வரும். ஓகே, அப்ப எஃப்இ +3னா ஆல்ரெடி என்னது, எஃப்இக்கு D6S2 இருந்தது, D5 மாறிடும். ஓகேவா? D5 மாறிடும். அப்ப D5னா சயனைடுங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கும். அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்தா ரெண்டு இது பேரட் ஆயிடும். ஸோ அப்போ ஒரே ஒரு அன்பேர்டு தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தது அப்படின்னா அது ஆப்ஷன் 4 இருக்கும். ஓகே, தென் அதுக்கு அடுத்து பாருங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஃப்இக்கு வாட்டர் வந்து நியூட்ரல். ஓகேவா? அப்ப Fe3+ தான் இருக்கு. அப்ப Fe3+னா ஆப்வியஸா என்னது, D5 கான்ஃபிகரேஷன் தான். ஆனா இது வீக் ஃபீல்டா இருக்கிறதுனால 5 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் 1க்கு போயிடுது. ஓகே, அப்ப ஆப்வியஸா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சரா இருக்கணும். சிஏயும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, அப்ப சிஏ பாருங்க. சிக்கு +2 வருமா எஃப்இக்கு? அப்ப +2 வந்தது அப்படின்னா என்ன வரும், D6 கான்ஃபிகரேஷன் வரும். அப்ப D6 கான்ஃபிகரேஷன் வரும்போது நமக்கு என்ன ஆயிடுது, இது ஸ்ட்ராங் ஃபீல்டா இருக்கிறதுனால எல்லாமே பேர்ட் ஆயிடுது. மூணுமே பேர்டா இருக்கிறதுனால நோ அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்ப n வேல்யூ 0. அப்ப therefore 0 போர் மேக்னெட்டான். ஓகே, தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸா இது மட்டும் தான் இருக்கு. ஸோ அப்போ கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சுக்க முடிஞ்சா?
கிளியர். அடுத்து போயிடலாமா? சோ அடுத்து பாருங்க, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஓகே, அப்ப இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரினா வேற ஒண்ணும் இல்ல. நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட எனர்ஜியும் டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸோட எனர்ஜியும் மட்டும் தான் பாக்குறோம். அப்போ நம்ம நார்மலா நினைச்சிட்டு இருக்கோம் 5d ஆர்பிட்டாலும் இப்படிதான் இருக்குது. ஆனா அது லிகாண்டோட சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? சோ அப்போ O ஃபார் ஆக்டாஹெட்ரல், T ஃபார் டெட்ராஹெட்ரல். ஓகேவா? அப்போ டெட்ராஹெட்ரல் என்ன ஆகுது அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட்டா மாறுது. ஓகே, இது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இதோட நேம் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது, ட்ரிபிள் இ டீஜெனரேட். அதனால T2G, இது பேரு EG. இது அப்படியே இங்க மாறும். இது ஈன்னு மட்டும் வரும், இது T2, அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப எலக்ட்ரான்ஸை நீங்க 5 ஆர்பிட்டால இப்படி ஃபில் பண்ணதுக்கு இல்லாம கீழ இருந்து மேல இப்படி ஃபில் பண்ணணும், கீழ இருந்து மேல இப்படி ஃபில் பண்ணணும். அப்ப இப்போ தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறது என்னன்னு பார்த்தோம். தென் அதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரானை நீங்க இதுல ஃபில் பண்ணி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கூட நீங்க எழுத முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் T2Gல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, EGல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, அப்படி எழுதுறது என்னது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் CFT. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த CFT வச்சு நம்மளால மெயின் அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலர் ஆஃப் த காம்பவுண்ட கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? கலரை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலரை டைரக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, வேவ் லெங்த் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? விப்ஜிஆர் படிச்சிருக்கீங்களா? விப்ஜிஆர் படிச்சீங்கன்னா வீல ஸ்டார்ட் ஆகி ஆர்ல முடியும். சோ அந்த ரீஜியன் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகே, ஞாபகம் இருந்ததுன்னா இதோட வேவ் லெங்த் எதுக்கு ஹையர் வேவ் லெங்த் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆருக்கு ஹையர் வேவ் லெங்த் இருக்கும், வயலட்டுக்கு வேவ் லெங்த் கம்மியா இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த வேவ் லெங்த் ஃபர்ஸ்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனர்ஜிக்கு வேவ் லெங்த் என்னவா இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரைட்டா? அப்போ ஆக்டாஹெட்ரல் எனர்ஜியும் டெட்ராஹெட்ரல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வேவ் லெங்த் கம்மி ஆகும். புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிகாண்டோட ஸ்ட்ரென்த், லிகாண்டோட ஸ்ட்ரென்த். இப்பதான் நம்ம ஸ்ட்ராங் ஃபீல்ட் வீக் ஃபீல்டுங்கிறத பார்த்தோம். ஆக்சுவலா அது யார் சொன்னா அப்படின்னா சிஎஃப்டி தான் அதை சொன்னாங்க. ஓகேவா? விபிடில ஆக்சுவலா அது வந்து டிராபேக், ஆனா அதை ஃபைனலைஸ் பண்ணது யாரு, சிஎஃப்டி தான். அப்ப சிஎஃப்டில தான் என்ன சொன்னாங்க, அது மோர் ஸ்டேப், ஐ மீன் ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ் வச்சுதான் என்ன பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க லிகாண்டோட ஸ்ட்ரென்த். நம்ம போட்டோம்ல கார்போனைல், சயனைடு, அமைன், இது எல்லாமே என்னவா இருந்தது, ஸ்ட்ராங் ஃபீல்டா இருந்தது. ஸோ அப்போ அப்படி ஒரு ரீசன் இருக்கு. இதே இது சேம் லிகாண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மெட்டலோட சார்ஜ், ஸோ அப்போ ஹை மெட்டல் சார்ஜ் என்னவா இருக்கும், அதிகமான எனர்ஜியா இருக்கும். புரியுதா? ஒன்னு லிகாண்டோட ஸ்ட்ரென்த் வச்சு பார்க்கலாம், இல்லைன்னா மெட்டலோட சார்ஜ் வச்சு பார்க்கலாம். ஆர்எல்ஸ் ஆர்எல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டவுன் த குரூப் மெட்டல் இருக்குல்ல, டவுன் தி குரூப் மெட்டல் வர வர என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஃபீல்டா மாறிட்டு போகும். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 3D, 3Dக்கு எடுத்து 4D, 5Dன்னு இருக்குமா? ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் கீழே வர வர என்ன ஆயிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். கிளியர்? தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனா இருக்குதான் எல்லாத்த விட அதிகம். ஓகேவா? சோ அப்போ ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை நம்ம வரைய மாட்டோம் ஸ்கொயர் பிளேனா இருக்கு. ஓகே, தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்கு. இந்த ஆக்டாஹெட்ரல் எனர்ஜி நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9/4 டெட்ராஹெட்ரல் எனர்ஜி. ஸோ இதை வச்சு ஏதாவது எனர்ஜி கால்குலேஷன் கேட்டா இதையும் நம்ம பண்ணிடலாம். கிளியர்? ஸோ இதான் என்னது, கம்ப்ளீட்டா கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஓகே, ஸோ அப்போ இதை வச்சு நம்ம கொஸ்டின் போட்டுடலாம். ஸோ அப்போ பாருங்க, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில the correct order of the wavelength of ligand observed by the following complex. அப்ப wavelength வச்சு இங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆர்டர்ல கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப வேவ் லெங்த் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், எனர்ஜி தெரியணும். அப்ப எனர்ஜி எதுக்கு லோவரா இருக்கோ அதுக்கு வேவ் லெங்த் அதிகமா இருக்கும். ஓகே, அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது, NH3.
அப்போ கோபால்ட்டோட இருக்கும்போது இது என்னவா தான் இருக்கும், ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஓகே, தென் ஆஸ் வெல் அஸ் என்னது, சிஎன்னும் ஸ்ட்ராங் தான். ஆனா ஆர்டர் வைஸா பாத்தீங்க அப்படின்னா கோபால்ட்டுக்கு அடுத்து சைனைடு வரும். அப்போ பி தான் என்னவா இருக்கும், பி தான் என்னவா இருக்கும், மோர் ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓகேவா, எனர்ஜி, அதாவது இப்போ நம்ம போடுறது எனர்ஜி. ஓகேவா, எனர்ஜி வைஸா பார்த்தா பி தான் அதிகமா இருக்கும். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி வைஸ் பார்த்தா பி, தென் அதுக்கு அடுத்து ஆப்வியஸா ஏ. ரைட்டா, அடுத்து இங்க கீழே பாருங்க ரெண்டுக்குமே என்னது, சேம் லிகாண்ட். அப்ப சேம் லிகாண்ட் இருந்தா காப்பரோட சார்ஜ் பாத்துங்க, இங்க பிளஸ் இருக்கு, +3. இப்போ நம்ம என்ன சொல்லணும், ஏன்னா சார்ஜ் அதிகமா இருந்தா அது என்னது, எனர்ஜி அதிகமா இருக்கும். அப்ப பாருங்க டி, ஆஸ் வெல் அஸ் அதுக்கு அடுத்து சி. அப்ப இது வந்து எனர்ஜி ஆர்டரா, நமக்கு தேவை வேவ் லெங்த். அப்ப இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அப்ப சி தான் இருக்கிறதுலே அதிகம். அப்ப சி தான் இருக்கிறதுலே அதிகம்னா ரெண்டு ஆப்ஷன் வருது. தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டி, அதுக்கு அடுத்து ஏ, பி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இவ்வளவுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி அண்ட் கம்ப்ளீட் இன்ஆர்கானிக் வந்து நம்ம ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுல பார்த்த கான்செப்டை நீங்களும் கண்டிப்பா கொஸ்டின்ஸோட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. எனி டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கேளுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நல்லா படிங்க. ஸோ எல்லாமே படிச்சது திரும்ப திரும்ப பாருங்க. படிச்ச இதையும் தெரிஞ்ச இதையும் கண்டிப்பா விட்டுறாதீங்க. ஸோ அப்படின்னாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஸோ எல்லாருமே நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ நம்ம ஃபிஃப்த்லேயே சக்ஸஸ்ஃபுல்லா போட்டிருக்கோம். இன்னும் 2 days கண்டிப்பா இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த டாபிக்ஸை மறக்காம நீங்க ரிவைஸ் பண்ணிருங்க. ஆல்ரெடி படிச்சதை மறந்து மட்டும் போயிடாதீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதே மாதிரி அடுத்தது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண மறக்காம பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் குமுலேட்டிவா ரிவைஸ் பண்றதுக்கு பாருங்க. ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல குமுலேட்டிவா ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணலாம். ஸோ அப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.